முதலாளி இந்த ஆனந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 100 சேர் அனுப்பிச்சிருந்தீங்களே, அதுக்கு மீத பணம் 50,000 கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பிடிங்க முதலாளி. பிடிங்க முதலாளி, டைம் ஆகுது, நான் கிளம்பணும்ல. கணக்கு பில்ல கிட்ட சொல்லி ஒரு பில் போட்டு கொடுங்க, நான் கிளம்பணும். டேய், ஒரு கடையில முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிருக்கான் பாருவ முதலாளி, அவனை சொல்லணும்டா. மூஞ்சியும் மோரையும் பாரு புறா. டேய் மணி, ஒப்ப இந்த கடையில பல வருஷமா வேலை பார்த்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததுனால அந்த விசுவாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். நீ கடைக்கு வேலைக்கு வரும்போது இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டெல்லாம் எடுத்துட்டு குங்குமத்தையும் அழிச்சிட்டு ஒரு கடைக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி வருவானோ அந்த மாதிரி வந்து நிக்கணும். என்ன புரிஞ்சுதா? கொஞ்சம் வெள்ளையங்கிலமா வந்தா எவனுக்கும் பிடிக்காத. என்னடா முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி நாளில இருந்து வந்துடுறேன்னு சொன்னேன். அது போய் வேலையை பாரு. சார் 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 நான் இல்ல. சார் நீங்க இருக்கீங்களே? அந்த சார் நான் இல்ல. சார் நீங்க தான் இருக்கீங்களே? யோ இல்லையா? சரி, நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன். வச்சுக்க. என் பொண்ணுக்கு நான் நிறைய சீர் செய்யணும். செஞ்சுக்க. அதுக்கு உங்க கடையில எல்லா ஜாமானும் வாங்கணும். வாங்கிக்க. சரி, உங்க கடையில என்னென்ன ஜாமாயா இருக்கு? சிசுதாங்கி, உடைப்பெட்டி, இறகு மெத்தை, இறகு தலையணை, உண்மேசை, கதிரை, அலைவு பாலம், அமர்சிவிகை, வெளிக்காட்டு பெட்டி. சரியா, நான் வாங்க வந்த எந்த ஜாமானுமே உங்க கடையில இல்ல. நான் கிளம்புறையா? கிளம்பிக்க. சார் சார் நின்னுங்க சார். ஏண்டா கடைக்கு வந்த கஸ்டமர் ஏன்டா இல்லன்னு காட்டுற? உங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் சீர் செய்ய நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஜாமான் என் கடையில இருக்கு சார். இருக்கா? கட்டில், பீரோ, மெத்தை, தலையணை, டைனிங் டேபிள், ஊஞ்சல், நாற்காலி, ஷோகேஸ் எல்லாமே இருக்கு. அட, இதெல்லாம் இங்க இருக்கா? சரி, இதுக்கு மேல என்னமோ சொன்னீங்களே, தமிழ். அதெல்லாம் என்னது? தமிழ்ல சொன்னேன். ஓ, சுத்த தமிழ்ல சொன்னீங்களா? அது என்ன சுத்த தமிழ், சுத்தமில்லா தமிழ்? நாம தான் தமிழை கெடுத்து வச்சிருக்கோம். வாங்க போலாம். டேய் நில்றா, இது வரைக்கும் நீ கெடுத்தது போதும். ஐயா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஏ பழனி, ஐயா கூட்டிட்டு போ. நீ இங்கே நின்றா. சார் 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 தமிழா இங்கிலீஷா? சார், தமிழா உங்களை இங்கிலீஷா? excuse me, இங்கிலீஷ் தான். எஸ் சார், வெல்கம் சார். சார், வாட் யூ வாண்ட் சார்? யூ வாண்ட் ஃப்ரம் மேரி திங்ஸ் சார்? பெட் சார், பெட்ஷீட் சார். சார், பில்லோ சார், பில்லோ கவர் சார். சார், காட் சார், டைனிங் டேபிள் சார், ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார். ஆல் மேரி திங்ஸ் சார், வெயிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் சார். தமிழ் பேசுவீங்களா? எனக்கு மேரேஜ் திங்ஸ்லாம் வேணாம், ஷோகேஸ் மட்டும் காமிச்சிருங்க. அது போதும். சிவா சார் வணக்கம். வணக்கம் சார். மணி, நல்ல ஷோகேஷா இருந்தா காட்டுங்க. உங்களுக்குலாம் ஷோகேஸா? வாங்க சார். சார், இந்த ஷோகேஸை பாருங்க. மாஸ்டர் இது மணி, இந்த ஷோகேஸ் சூப்பரா இருக்கு சார், டிமாண்ட் பீஸ். சரி, என்ன மரம் இது? என்ன சார் கேட்டீங்க? இல்ல, என்ன மரம்னு கேட்டேன். டேய் ரவி, டேப் எடுத்து வா. இந்தாங்க மாஸ்டர். மணி, நான் அது என்ன மரம்னு கேட்டேன். மணி, கொஞ்சம் பொறுங்க சார். இத புறா. டேய் கிட்ட வாடா. எதுக்கு மாஸ்டர்? டேய் இன்னும் வாடா. டேய் அதுக்கு ஒரு அளவு இல்ல. அம்மா, இது என்ன மரம்? நீங்க தான் மாஸ்டர் ஆச்சே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, இது கூட தெரியாதா? டேய், உனக்கு வேலை மட்டும் தான் தெரியும், எனக்கு ஆளை தெரியும். இங்க பாருங்க, கால் தெரியுது. டேய், கிண்டல் பண்றதுக்கு இதுவா நேரம்? அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் இருக்கு, வரணுமா வேணாமா? என்ன மாஸ்டர் நீங்க? என்ன மரம்டா சொல்றா. கிட்ட வாங்க. கோங்கு. 5:30 4:30 6:30 5:30 போங்கு சார். போங்கா? டேய் ரவி, 5:30 4:30 6:30 5:30 போங்கு தானே சார்? கோங்கு. கோங்கா? மணி, இது வந்துடுறேன். ஹாய் பிரியா. ஓகே பிரியா. ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். யா, பாய். அடுத்த வாரம் வேலைக்கு வரணுமா வேணாமா? மணி, இந்த ஷோகேஸ் ஓகே, மத்ததெல்லாம் உங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். அட்டா. ஓகே சார். டேய், எந்த பிளாட்ரா? 2வது பிளாட்டு, 3வது மாடி. போன் பண்ணி கேட்டுருமா? டேய், அதான் பிளாட்டுக்கே வந்தாச்சுல, அப்புறம் என்ன போன் என்ன? அதுக்கு வர காசா? நீயே ஒரு மிஸ்டு கால் பார்ட்டி. கிட்ட பேசுற நம்பர். யாரு?
பழனிச்சர் மாட்டிலேருந்து வரோம். சிவா சார் அனுப்பிச்சு விட்டாரு ஷோகேஸ் விஷயமா. என் பேர் மணி மேஸ்திரி. சிங்க மேஸ்திரி தமாஸ் மேஸ்திரி. மாஸ்டர் மேஸ்திரி. ம். என்னது? அது அனுபவமுள்ள மேஸ்திரி சொல்றாங்க மேடம். ஒரு நிமிஷம். என்னங்க, மணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஷோகேஸ் விஷயமா. ஆமா பூஜா, உனக்கு பிடிச்ச இடத்துல ஷோகேஸை ஃபிட் பண்ண சொல்லு. ஓகேவா? சரிங்க, வாங்க. நீங்க 2 பேரும் ஷோகேஸ் எடுத்துட்டு வாங்க. வாடா வேலை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறேன். ஆளை தெரியுங்கிறேன். மேடம். ஷோகேஸ் எங்க ஃபிட் பண்ணணும்? இது இங்கதான் ஃபிக்ஸ் ஓகே பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல முடிச்சிடுவோம் மேடம். மாஸ்டர் ஏய். கிளாஸ் ஒர்க்கு கிராச் ஆகாம எடுத்து வைக்கணும். ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் மேடம். 2-3 மணி நேரம் ஆகுமா? ஆமா மேடம். சரி சரி, சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. டேய் அந்த பக்கம் போடுறா. டேய், போடா அந்த பக்கம். மாஸ்டர் ரொம்ப வெயிட் மாஸ்டர், உங்களால தனியா தூக்க முடியாது. ஆமா மாஸ்டர் சொன்னா கேளுங்க. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் பிடிங்க, டேய். நாங்க 2 பேரும் இந்த பக்கம் பிடிக்கிறோம். நான் யாரா? மாஸ்டர். டேய் சிங்கம்டா. ஆமாமா சிங்கம். சிங்கம் மாஸ்டர். டேய் போடா அந்த பக்கம். சிங்கம்டா. சிங்கிலா தான் தூக்கும். போடா போடா. டேய் வாடா டேய், வாடா. சிங்கம்டா. வாங்கடா அந்த பக்கம். சொன்னா கேளுங்க மாஸ்டர். வெயிட் நாங்க பின்னாடி போறோம், நீங்க முன்னாடி வாங்க. சிங்கிலா தான் போகும். வாங்கடா அந்த பக்கம். டேய் டேய். டேய் டேய் டேய். இறக்குங்கடா. ஆமா சரி சரி, பிரிச்சு வேலையை பாருங்கடா. என்ன மாஸ்டர் நீங்க சிங்கம் இல்லையா? அதான் சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஏய் நான் ஜோக்கா சொன்னேன். என்னடா? இப்ப சொன்னீங்களா மாஸ்டர்? வேலையை பாருங்க. கொஞ்சம் சத்தம் போடாம வேலை செய்யுங்க. பக்கத்து ஃபிளாட்ல எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. சத்தம் போடாம நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். இல்ல ஆ? அவர் எதுவும் சாப்பிட மாட்டாரு. எனக்கு ஒரு டீ. எனக்கு காஃபி. எனக்கு ஒரே ஒரு பூஸ்ட். மேடம் ஆளுக்கு ஒண்ணா கேட்பாங்க. எல்லாருக்கும் டீயே எடுத்துட்டு வாங்க. ம். சரி கண்ணாடி சாமான்டா. என்ன மாஸ்டர் எங்களுக்கு தெரியாதா? சரி சரி பார்த்து மெதுவா வைங்க. சரி எதுக்குடா அதை எடுக்கிற? மாஸ்டர் ஷோகேஸ் அங்க வைக்க வேணாமா? வெட்டியா உட்காந்துருக்கியா? மாஸ்டர் ஆ? போய் 6 ஸ்பேனர் எடுத்துட்டு வாங்க. ஆ. எதுக்கு 6 கேக்குறாங்க? இருக்கிறது 3 பேரு. கேட்டா வேலை தெரியுன்னு வேற சொல்லுவாங்க. சரி சரி, எதுக்கும் 10 ஸ்பானர் கொண்டு போவோம். ரவி இந்தா. என்ன மாஸ்டர் இது? நீ தானே 6 கேட்ட. ஆனா நான் பாத்தியா உனக்கு அடிக்கடி வேலை வைக்கலான்னு நான் 10 ஸ்பானர் கொண்டு வந்திருக்கேன். டேய் இங்க பாரு. இதுல 6 எங்க இருக்கு? 10க்குள்ள தான் 6 இருக்கும். ஏய், என்னடா? நான் அந்த 6 கேட்கல. அப்ப எந்த 6 கேட்ட? 6க்கு 7 ஸ்பேனர் கேட்டேன் மாஸ்டர். ஓ அந்த 6 இப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? இதுதான் 6க்கு 7. எங்களுக்கு தெரியும்டா. டேய் வேலை தெரியும் சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடாங்கடா. உங்களுக்கு வேலை மட்டும்தான் தெரியும், எனக்கு ஆளே தெரியும். அடுத்த வாரம் புது கான்ட்ராக்ட் இருக்கு. எப்படி கட் பண்ணட்டுமா? ஆமா ஆமா, பெரிய கான்ட்ராக்ட் தான். போன வாரம் அப்படித்தான் பெரிய கான்ட்ராக்ட் சொல்லி கூட்டிட்டு போனீங்க. அதை நினைச்சாலே எவ்வா. மாஸ்டர் என்ன மாஸ்டர் சென்ட் தூக்கலா இருக்கு நீங்க? ஆமா நான் மறந்துட்டேன்டா. இது எப்படி? மாஸ்டர் நம்ம பாக்குற வேலைக்கு இதெல்லாம் எதுக்கு இப்ப மாஸ்டர்? பார்க்க போற வழிக்கு இது தேவைடா. நீங்க பண்றது ஒண்ணுமே புரியல மாஸ்டர். போ போ புரியும். வாங்க போலாம். என்ன புரியுமோ? ஏய் நில்லுங்கடா, வாங்கடா. எங்களுக்கு வரல, உங்களுக்கு வந்தா நீங்க போயிட்டு வாங்க. டேய் வேலை இருக்குடா. மாஸ்டர் அந்த வேலை நான் காலையிலேயே முடிச்சிட்டோம். நீங்க போயிட்டு வாங்க, வேலைக்கு போலாம். டேய் வேலையே இங்கதான்டா. என்னது? டேய் வாங்கடா. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? டேய் இங்கதான்டா வேலையே. ஐயா மாஸ்டர் நாங்க வரல. வாங்கடா ப்ளீஸ்டா. டேய் வாங்கடா. இங்கேயே தாங்க முடியலையே. ஐயோ டேய் 2-3 டோர் தான்டா, அடிச்சு மாட்டு போயிடலாம்டா. இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்டா மாஸ்டர்? டேய் எல்லாம் உள்ள நீட்டாகடா. இங்க பாத்தியா 2-3 நாளைக்கு முன்னாடியே போட வச்சிட்டேன். யாருமே உள்ள போல. வாங்கடா, 1 மணி நேரம் வேலை தான்டா, முடிச்சிட்டு போயிட்டேக்கலாம். என்னடா ஓகேவா? வாங்க வாங்க. ஒரு நிமிஷம், நம்மள செண்டு போட்ட மாதிரி இங்கேயும் செண்டு போட்டுடலாம். 3 நாளா யாருமே வரலன்னு சொன்னீங்க, இப்படி நாறுது.
யாரா கக்கூஸ்குள்ள குசுமந்து அடிக்கிறது? ஏய் நீ எப்பறம் உள்ள வந்த? தள்ளுடா கக்கூஸ்குள்ள ஜிப்பா வேற. மாஸ்டர் என்ன மாஸ்டர் யாருமே இல்ல, நீங்க இத்தனை பேர் வர்றாங்க. ஏய் ஒருத்தன் தான்டா. பார்த்தா ஒருத்த மாதிரியா இருக்கா? மாஸ்டர் இவனே இப்படி இருக்கான். உள்ள எவ்வளவு இருக்குதோ. டேய் போடா. தள்ளுங்கடா போடா. டேய் கழுவிட்டு போடா. அது எங்க பரம்பரைக்கே கிடையாது. டேய் தண்ணியா ஊத்திட்டு போடா. பின்னாடி வர ஊத்துவான் போ. நல்லா ஊத்துறான் போ. மாஸ்டர் இந்த ஆனத்துல எப்படி வேலை செய்யறது? தண்ணி எடுத்து ஊத்துங்க மாஸ்டர். ஐயோ, நல்லா ஊத்துங்க. டேய் உலகத்திலே கஷ்டமான வேலை டாய்லெட்டையும் ட்ரைனேஜையும் க்ளீன் பண்றதுதான். நம்ம கதவு தானே மாட்ட போறோம். சரி சரி வேலையை பாருங்கடா. இது எங்க கொடுத்து போனீங்கன்னா வேலையா நீங்க வந்து பாக்குறீங்களா? மாஸ்டர் லேப்டாப் குடுத்துற தூக்கி உள்ள வர்றா. அங்கே தானே இங்க ஏய் தானே. உள்ள எல்லாம் ஒண்ணுதான். கான்ட்ராக்ட் ஃபைல்ல இதுல தான் இருக்கு. பெரிய எல்என்டி கான்ட்ராக்ட் இவர் எடுக்கிறதெல்லாம். உங்க கான்ட்ராக்ட் தான் ஊரே நாரத மாஸ்டர். டேய் உங்களுக்கு வேலை மட்டும் தான் தெரியும், எனக்கு ஆள தெரியும். அந்த ஆள் யாரு வரவே பாத்துவாங்க. போங்க மாஸ்டர். அவ்வளவு உங்கடா பேசிக்கிட்டு. வாங்க, தான் வேலையை வெளியிட்டு பார்க்கலாம். இருப்பேன். இவங்களை கட்டி மேய்க்கிறே குளிக்கும். ஏய் ரவி சுத்தியில எடுத்துட்டு வா. எதுக்கு மாஸ்டர்? எடுத்துட்டு வாடா. எதுக்கு சுத்தி? ஆணி அடிக்கண்டா. ஐயா உங்களுக்கு ஆளாதான் தெரியும், வேலை தெரியாது. குடிங்க எப்படி குடிங்கத. மாஸ்டர் அன்சூர்த்து போய் போட்டு அங்க உட்காருங்க. உட்கார்ந்து யாரும் வராம பாத்துக்குவாங்க. புரியுதா? சரிதான் ரெண்டு புரியுதா? பேர் தான் வேலை. பொல்லாத போங்க. வேலை. மேஸ்திரியா மேஸ்திரி. சீக்கிரம் அடிச்சு முடுறா. சாட்டம் தாங்க முடியல. இல்லையா என்னையா உள்ள ஆளுக்கு வேலை செய்யறாங்க. இப்ப இங்க யாரும் எதுக்கும் போக முடியாது. அவசரமா வருதியா? உள்ள போனையா? இப்ப உள்ள போகவே முடியாது. அப்ப போக முடியாது சொல்லிட்டல. ஆ? என்ன பாக்குற? எங்க போறான்னா? நான் வந்த வேலை முடிஞ்சது. உன் வேலை முடிஞ்சுதான் ஊத்திட்டு போ. என்னது? விட மாட்டாராமல்ல. இல்ல மாஸ்டர் சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டாங்களோ? ஏய் ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேசிக்கிட்டா. ஏய் எச்சி. ஏங்க இப்பதானே சொல்லிட்டு போனேன் சத்தம் போடாம வேலை செய்யுங்கன்னு. நீங்க தானே மேஸ்திரி? ஆமா மேடம். மேஸ்திரி. மாஸ்டர் மேஸ்திரி. என்னது? இனிமே பேசாம வேலை செய்யணும்னு சொல்றாங்க மேடம். நீங்க போங்க மேடம். இவங்க சத்தமா வேலை செய்வாங்க, நான் பாத்துக்கிறேன். ம். சரி. சத்தம் போடாம யாரு வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டி. சரி மாஸ்டர், நான் சத்தம் போடாம வேலை செய்யறேன். நீ சத்தம் போட்டு வேலை செஞ்சாலும் சரி, நீ சத்தம் போடாம வேலை செஞ்சாலும் சரி, உனக்கு மட்டும் இனிமே பார்ட்டியே கிடையாது. நான் என்ன மாஸ்டர் செஞ்சேன்? நீ என்ன செஞ்ச? உனக்கு நான் இல்ல. பொய் பொய். அதை என்ன திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவனே உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு தரப்போற தண்டனைய என் கோர்ட்டு முடிவு பண்ணிருச்சு. டாய் அதை எடுத்துக்கிட்டு வாங்கடா. இந்தாமையா. பொய் பொய் எனக்கு பிடிக்காது தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? சொல்றா சொல்லுடா. இல்லடா எங்க ஓடுற? தான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அந்த தேவன் என்றாலும் விடமாட்டேன் விடமாட்டேன். போய் பேசுவியா? பிச்சு போடுவேன் பிச்சு. தம்பி யாரியா? என்ன சத்தம்? ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு. ஐயாவுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பொய். அந்த பொய்ய தங்கிட்ட ரொம்ப வருஷம் வேலை பார்த்தவன் சொல்லிட்டான்னு பொறுக்க முடியாம சாட்டையால ரிவிட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பொய் சொல்லிட்டேன்? பொய் சொல்லி சொத்தகத்தை எழுதி வாங்கிட்டானா? இல்ல ஒரே ஒரு பொய் சொல்லி பெருசா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டானா? பெரிய பொய் ஒண்ணு இல்ல, சின்ன பொய் தான். காப்பிய டீன்னு சொல்லிட்டான். சின்ன பொய் சொன்னதுக்கே ரிவீட் எடுக்கிறான். நான் வேற உங்களை பத்தி பொய்யா பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிருவோம். போயிடலாம். வாங்க 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 வாங்க. உங்களை பத்தி தம்பி நிறைய சொல்லி இருக்கான். திருவாரூர் தேர்ல இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தான கோயில் தேரையும் பண்ணினது உங்க பரம்பரை. தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கிற அத்தனை வேலைப்பாடுகளையும் பண்ணினது உங்களுடைய பரம்பரை. இது எல்லாத்தையும் விட லண்டன் பக்கிங்ஹாம் பேலஸ்ல குயின் விக்டோரியா மகாராணிக்கு உங்க பரம்பரையில ஒரு ஊஞ்சல் பண்ணி கொடுத்தீங்களாமே. அத கேள்விப்பட்ட உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லைங்கய்யா, நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த தன்னடக்கம் தான். ஐயோ மாஸ்டர்,
உண்மையை சொன்னாலும் ரிவிட்டு, பொய்யை சொன்னாலும் ரிவிட்டு. எங்க விட்டேன்? தம்பி உங்க பரம்பரையை பத்தி சொன்ன உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். என் குடியிருந்த கோயிலுக்கு உங்க கையால ஒரு ஊஞ்சல் ஒண்ணு செஞ்சு அந்த தெய்வத்தை அதுல உட்கார வச்சு, ஐயோ அற்புதம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடடா, நல்ல கலைஞன், நல்ல கலைஞன். அம்மா, என் தெய்வமே, என்ன பெத்த தெய்வமே, அம்மா. அடடா, நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழகே அழகுமா. இந்த ஊஞ்சல்ல உங்களை பார்க்கும் போது ஐயோ அவா விட மாட்டேன், உங்களை நான் விடவே மாட்டேன். இந்த ஊஞ்சலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களை நான் விடவே மாட்டேன். என்னுடைய ஷாமில்லையே 2000 வருஷம் ஓல்டு டீ குட், 1000 வருஷம் ஓல்டு ரோஸ் வுட், ரெட் படாக்கு எல்லாமே இருக்கு. உங்க ஊஞ்சலுக்கு தேவையான எல்லா மரத்தையும் அங்கிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐயா, பெரிய மனசு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம பயிரை வச்சு ஊஞ்சல் பண்ணிடுவோம். என்னால நம்ம பசங்க இந்த ஊஞ்சலை நான் தனியாவே பண்ணுவேன். ஒன் மேன் ஷோ, சிங்கம் சிங்கிளாவே பண்ணும்டா. சிங்கம் சீரழிய போகுது. அழகான மர வேலைப்பாடு. ஆமாங்க. அம்மா, அழகாக இருக்கிறது ஊஞ்சல். அடடா, அற்புதமான ஊஞ்சல். அம்மா, ஐயோ அம்மா, மாஸ்டர் படாக் புட்டாச்சு. அம்மா, என்ன பெத்த அம்மா. போட்டா இரு வச்சுக்கிறேன். எந்த வுட்ல பண்ணுன? டீ குட்டா, ரோஸ் வுட்டா, ரெட் வுட்டா? ஐயா, நீங்க சொன்ன எந்த வுட்டுமே கிடையாது, சாதாரண பிளை வுட். பிளை வுட்டா? வேலை தெரியும்னு என்கிட்ட போய் சொல்லி இருக்கிற. எனக்கு பிடிக்காத வார்த்தையே பொய். பொய். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? யாருக்கு தெரியும்? என்னுடைய கோர்ட் முடிவு பண்ணிருச்சு. பெரிய ஜட்ஜி. கிரீட புராணம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? ஐயா, 2 மண்டை வெள்ளம் கொண்டா, அதோட எறும்பை எடுத்துக்கிட்டு வா. சரிங்க ஐயா. கட்டரும்பா சிட்டரும்பா 2யும் கொண்டா. சரிங்க. என்னடா அந்த அரலூசு கட்டரும் பண்றான், சித்திரம் பண்றான், ஒன்னும் புரியல. மாஸ்டர், எறும்பெல்லாம் உங்களுக்கு துரும்பு மாதிரி. என்னமோ வந்துட்டோம், வெள்ளத்தை நக்க சொன்னாலும் நக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயா, வெள்ளத்தை அந்த இடத்துல அங்க அங்க புரிஞ்சுக்கிட்ட. ஐயா, நிக்க வச்சா படுக்க வச்சா அது அவன் வசதியை பொறுத்தது. அப்ப பனிஷிங் டைம் 4 முழுக்கவான்னு கேட்டேன். டயர்ட் ஆகுற வரைக்கும். யாரு அவன் டயர்ட் வரைக்கும்? இல்ல, எறும்பு டயர்ட் ஆகுற வரைக்கும். டேய், தடின்னு தள்ளிட்டு வாங்க. போயா விடுங்க. போயாண்ணா விடுங்க. எல்லாரும் லூசா வாங்கி போறாங்க. உள்ள போவாங்க. எறும்பு இன்னும் டயர்ட் ஆக மாட்டேங்குது. இதுதான் தண்டனை. இதான்டா தண்டனை. ஐயோ, சித்தரும்புகிட்ட சிங்கம் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாயில வருது. பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது. டேய், ஒரு பைசா கூட இல்லடா. வாடா, ரூம்ல போய் சாப்பிடலாம். ஆமா. மாஸ்டர், நம்ம பசியை போக்குறது கடவுளே ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற? அங்க பாருங்க. தொலைவெட்டி ஐயனார் துணை, அரோகரா உணவு விடுதி, சைவம் அசைவம் இனிய வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் உணவு விடுதியில் சாப்பிடுவர்களிடம் பணம் வாங்கப்பட மாட்டாது, அவர்களின் பேரன்களிடம் வாங்கிக் கொள்ளப்படும். பலே 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 பலே. இப்படிக்கு நிர்வாகம். யோ நில்லுங்கய்யா, இந்த பேட்ச் ஃபுல் ஆயிடுச்சு. சைடுல கீ நிக்குது, அதுல வாங்க. கூட என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், சிக்கன் மசாலா, சிக்கன் 65, காடை, கவுதாரி, மீன். என்ன சாப்பிடுறீங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஒரு மட்டன் சுக்கா, திருப்தியா சாப்பிடுங்க. சிக்கன் 65. அதான் ஓனரே சொல்லிட்டார்ல, நல்லா சாப்பிடுங்கன்னு ஒரு கட்டு கட்டுவோம் மாஸ்டர். என்ன சாப்பிடுறீங்க? டேய், நீயே சொல்ற. என்ன இருக்கு? என்ன வேணாம்? என்ன இருக்குன்னு சொன்னா தானே என்ன வேணும்னு சொல்ல முடியும். எல்லாமே இருக்கு. முதல்ல 2 ஆட்டுக்கால் சூப்பு. மாஸ்டர், ஆட்டுக்கால் சூப்பை குடிச்சுக்கிட்டே என்ன சாப்பிடணும் யோசிப்போம். நல்ல யோசனை தான். கொடுங்க. அடுத்து என்ன வேணும்?
இருக்கிற ஐட்டங்கள்ல எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டா 2 செட்டு கொண்டு வந்து வையே. அப்புறம் முட்டை இருக்கா? என்ன முட்டை? கோழி முட்டை தான். என்ன முட்டைன்னு கேக்குற? கோழி முட்டை, கொக்கு முட்டை, வாத்து முட்டை, வான்கோழி முட்டை, காடை முட்டை, கௌதாரி முட்டை, எல்லா முட்டையும் இருக்கு. உங்களுக்கு என்ன முட்டை வேணும்? முட்டை ஐட்டத்துல வகைக்கு 2 கொண்டாந்து வைங்க. டைப்பா இருக்கானே. சாப்பிடு சாப்பிடு, கொத்துக்கறிய கொத்து கொத்து. ஓசி சாப்பாடுல அளவுக்கு அதிகமா தின்னுபிட்டு மலைப்பாவமா நெளிஞ்சுக்கிட்டு போறேன். இந்த கட்டு கட்டுறானுங்களே. வேற என்ன வேணும்? என்ன இருக்கு? உங்க வாய்களுக்கு வெத்தலை பாக்கு தான் போடணும். யோ என்னையா பில்ல கொடுக்குற? நான் அப்பவே சொன்னேன்ல பில்ல கொடுக்குறேன். யோ வெளில வேற எழுதி போட்டு உள்ள பில் தரீங்க. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சாப்பிட்டதுக்கு நான் பில்லு போடல. இது உங்க தாத்தா சாப்பிட்டது, அது உங்க தாத்தா சாப்பிட்டது. பேரங்க நீங்க தான்டா செட்டில் பண்ண. சௌரி அப்படி பில்லுக்கு பணம் இருக்கா இல்லையா? பணமா? டேய் நான் போய் எடுத்து வரேன்டா. நான் போய் எடுத்துறேன் மாஸ்டர். டேய் நான் போய் எடுத்து வரேன்டா. நான் போய் எடுத்துறேன் மாஸ்டர். டேய் நான் போறேன்டா. டேய் நீ எந்திரிக்க 2 நாள் ஆகும், போயிட்டு வரக்கு எத்தனை நாள் ஆகுமோ? இவனா காத்துல போய் காத்துல வருவான். போடா போடா. ஏய் அவன் வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நீ உள்ள வா. அவன் வருவானா? யோ கண்டிப்பா வருவாயா? யோ புரியா? கண்டிப்பா வருவான், ஆனா வரமாட்டான். ஐயையோ, மறுபடியும் சிங்கத்தை சில்லி புரோட்டா போட்டாங்களே. டேய் டேய் ஏன்டா? டேய் கொஞ்சம் மெதுவா சிரிக்கிறா. ஐயையோ டேய் டேய் சொன்னா கேளுங்கடா. ஐயா உங்களுக்கு அறிவே இருக்காதா? எத்தனை வாட்டி சொல்றது சத்தம் போடாம வேலை செய்யுங்கன்னு? மேடம் மேடம் இனிமே சத்தம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்களா ஷோகேஸ் எப்படி இருக்குன்னு? ஏன்டா அப்படி உசுறு எடுக்கிறீங்க? உங்களை எங்க கூட்டு போனா ஒரே ரோதனையா போச்சுடா. சரி சரி சாமான் எடுத்து வைங்க, கிளம்பலாம். நான் ஓனர்கிட்ட போன்ல பேசிட்டு வந்துடுறேன். என்னது ஓனர்கிட்ட பேச போறீங்களா? ஆமா. நீங்க என்ன ஓனர்கிட்ட பேச போறீங்க? வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா? பாடுறா, நீங்க என்ன வேலை பாத்தீங்க? ஏன்டா டேய்? முதலாளி நான் மேஸ்திரி பேசுறேன். ஆ? அப்பா துரசாமி மேஸ்திரி இல்ல, அவர் மகன் மணி மேஸ்திரி பேசுறேன். ஆ? பசங்கெல்லாம் மேஸ்திரி தான் கூப்பிடுறாங்க. முடிஞ்சது முதலாளி. முதலாளி பணம் எவ்வளவு வாங்கிட்டு சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துருவேன். ஆ? சரி. நீங்க பார்வையே சரியில்லையே. மேடம் மேடம் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சு. எங்க முதலாளிட்ட பேசிட்டேன். கிளம்புறேன் மேடம். ஒரு நிமிஷம். ஆ? இந்தாங்க வச்சுக்கோங்க. நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டுட்டு போங்க. இத நீங்க வச்சுக்கோங்க. நான் தான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல மேடம். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விளையாட்டு பசங்க மேடம், மற்றபடி நல்லா வேலை செய்வாங்க. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரி போயிட்டு வாங்க. ஏன்டா அப்படி உசுறு எடுக்கிறீங்க? உங்களை எங்க கூட்டு போனா ஒரே ரோதனையா போச்சுடா. சரி சரி சாமான் எடுத்து வைங்க, கிளம்பலாம். நான் ஓனர்கிட்ட போன்ல பேசிட்டு வந்துடுறேன். என்னது ஓனர்கிட்ட பேச போறீங்களா? ஆமா. நீங்க என்ன ஓனர்கிட்ட பேச போறீங்க? வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா? பாடுறா, நீங்க என்ன வேலை பாத்தீங்க? ஏன்டா டேய்? இந்தாடா மாப்பிள, உள்ள போடு. குர்ரா குர்ரா குர்ரா. டேய் புர்ரா 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 புர்ரா. பர்றா. ஐயோ மச்சான். ஐயோ. டேய் ராஜா, புறான தள்ளி விடுறியாடா. சே எதை எப்படி பாப்போம். டேய் பாத்தா. வாடா. நீங்க பார்வையே சரியில்லையே. மேடம் வர்றான் பாரு, ரோடு ரோலர் மாதிரி உருண்டுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு மேஸ்திரி. உங்களை அங்கதான்டா வெயிட் பண்ண சொன்னேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்தாங்கடா அந்த அம்மா கொடுத்த டிப்ஸ் காசு. காசு கொடுத்தா நீ மாட்டு வாய் போட்டு வண்டியே. அந்த பொம்பளை 4 வாரத்தை நறுக்கு கட்ட வேண்டியதானே? நான் ஏன்டா அந்த அம்மா கேட்கணும்? மாஸ்டர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த பொம்பளை ராஜா வரைஞ்சிட்டா. அத்திரிமா உங்களுக்கு?
இவ்வளவு நாள் அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சு திட்டு தான் வாங்கியிருந்தீங்க இப்போ அடி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, என்ன பண்ணீங்க? அந்த அம்மா வந்து தெரியாம அவங்க மேல போய் இடிச்சிட்டான், அதுக்கு போய் அடிச்சிட்டாங்க. போதுண்டா, இனிமேலே உங்களோட சேர்ந்து வேலை பார்த்தா என் பேர் தாண்டா கெட்டு போகும். என்ன மாஸ்டர் இதுக்கு போய் ஓவர் டென்ஷனான உடம்புக்கு ஆகாது மாஸ்டர். மாஸ்டர் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா? ஏன்டா மாத்தி சொல்ற? நம்மளை விட்டா அந்த ஆளுக்கு வேற எவன் இருக்கான்? என்னடா? ஆமா, இதை விடுங்க, இது ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஏதோ கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எங்க வேலை? வண்டலூர் ஜூல. விளையாடாதீங்க மாஸ்டர். ஆமாடா, சிங்கத்துக்கு கூண்டு அடிக்கணுமா? மாஸ்டர் உங்களுக்கு எது கூண்டு? ஏய் வேணாம்டா, உங்க விளையாட்டுலாம் போதும். இங்க விளையாட்டுனதுக்கே அடி வாங்குனீங்க, அங்க வந்து விளையாட்டுனீங்க கொதறிடும். சரி சரி, நாளைக்கு காலையில் அம்மன்கள்ட்ட வந்துடுங்க. ஆமா, நீங்க கடைக்கு வரல? இல்ல, நம்ம ராஜா முழு வீட்டுல இருக்கான்ல, நாங்க அந்த கடைக்கு போறோம். நீங்க நம்ம கடைக்கு போய் முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் ஆள தெரியும்ல. டேய் வாடா. பணத்தை அப்படி அமைக்கின்னு போனா நாங்க எப்படி கடைக்கு போறது? மாப்பிள்ள மறந்துடாயடா, காலை ஒழுங்கா வந்து அதெல்லாம் சேரலாம். கரெக்டா வருவோம், நீங்க போங்க. ஏய் வாடா, டேய் வாடா போலாம். ஹாய் பிரியா. டேய் 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 ராஜா, சிவா, நான் பிரியா பேசுறேன். இதுக்கு மேலே என்னால பொறுக்க முடியாது. நான் சொன்னபடி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வைஃபை கொலை பண்றீங்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது அவ செத்த செய்தி தான் நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே, பாய். டேய் யாருக்குடா பேசுன? குரல்லாம் மாத்தி பேசுற? என்னடா, யாருக்குடா ஃபோன் பண்ண? ஒண்ணும் இல்ல, சும்மா. ஹலோ. டேய் ராஜா, டேய் ராவடி, தண்ணி விடுறா. டேய் என்னடா ஆச்சு? டேய் வேணா வேணா, வா வா, போதும், வா போலாம் போலாம். பாத்துடா, சொன்னல ராவடி கேடுடா நீ. டேய் சரி. இருடா, ஏய் வளர்றா. ஏய் இருடா, டேய் இருடா, ஏன்டா அவசரப்படுற? ஏய் சரி, சிகரெட் அனுப்புறேன். கேஷ். ஹாய் பூஜா, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆறோம். குறுக்கவன் புருஷன் வந்தானா அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். டேய் என்னடா ஓடுதலாம் கீடுதலாம் பேசுற? டேய் யாருடா பேசுன? சொல்றா. டேய் யாருடா பேசுன? சொல்றா. டேய் போதை தப்பு பண்றா. டேய் டேய் பஸ் வர நேரமாச்சு, இன்னும் இவங்களை காணா. சரக்க ஓவரா போட்டிருப்பாங்க, வருவாங்க. இந்த வரானுங்க மாஸ்டர். டேய் ஏன்டா லேட்டு? மப்பு ஓவர் ஆயிடுச்சா? மாஸ்டர் அதை விடுங்க மாஸ்டர், நேற்று என்ன பண்ணான்னு கேளுங்க. இடியட், எங்க இருக்காம? சார் சார், அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் சார். அவன் நேரில் கூட்டு வந்து அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் சார். இங்க வரட்டும் அவன். சார் சார் வேணாம் சார். நீ எல்லாம் ஒரு மேஸ்திரி, ஆளுங்களை கூட்டுற பாரு. வையா போன. ஏமா அந்த கார்பெண்டர் அடிச்ச? யாரு? ஆ, மேல வந்து இடிச்சிட்டான். அதான் கோவத்துல அடிச்சிட்டேன். ஏ என்னாச்சு? அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஓ, அவன் தான் நம்ம 2 பேரையும் போன்ல மாத்தி மாத்தி ஏமாத்திருக்கான். என்னங்க என்னாச்சு, ஒரே கூட்டமா இருக்கு? நீங்க தானே சார் அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு போனீங்க. சிவா சார் தான் பொண்டாட்டை கொலை பண்ணிட்டு அவரும் தப்பு பண்ணிக்கிட்டாரு. டேய் வாங்கடா போலாம். டேய் எந்திர.
அடி என்னாச்சுடா அடி என்ன அடி டேய் என்ன அடி ராஜா என்ன டேய் அடி என்னடா ஆச்சு? என்ன அடி ஏய், ராஜா